இவருக்கிறேன் நன்றி. உண்மையா அமைச்சர் அவர்களே, நாங்கள் உங்களுடைய கதையை கேட்கும் போது எனக்கு மட்டுமில்லை அப்படி லைன்ல இருக்கிற எல்லாருக்குமே பூரிக்குது, சந்தோஷம். அதை சொல்றதை செய்தீங்கன்னு என்ன சந்தோஷம். ஒன்றே ஒன்று கேட்கிறோம், ஆனந்த சுதார விடுவீங்கோ, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மயிலட்டியில் இருக்கிற பலாலி காணிகளை விடுவீங்கோ, அதே நேரத்தில் தையிட்டு விகார சம்பந்தமாக இவர் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்கோ. எதிர்கட்சியில நாங்கள் இருக்கவே இருக்காம போயிடுவோம், இருக்கிறோம். நீங்க செய்யற மாட்டீங்கன்றா எங்களோட பிரச்சனை. நன்றி. ගරු කාවින්ද්‍ර කොඩිස්වරම් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 9ක් තිබෙනවා. வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி என்னென்றால் எங்களுடைய பாராளுமன்றத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு லைவில் சொன்ன மாதிரி நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் இந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சருடைய என்ன சொல்கிறது விசுவாச பங்கிய நம்பிக்கையில்லா பிரேரணையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளான்னு எதிர்பார்த்தினாங்க. ஆனால் நேற்றைய தினம் நடந்த பிஸ்னஸ் கமிட்டி, அதாவது எங்களோட பாராளுமன்றம் எப்படி அடுத்தடுத்த தினங்களில் என்னென்ன விடயங்கள் கதைக்கிற தொடர்பாக நடக்கிற அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணியிருக்கிறார்கள். இது தொடர்பாக கொஞ்சம் டிலே பண்ணி திங்க் பண்ணுவோம். ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவிப்பை இன்றைக்கு வெளியிடவில்லை. அறிவிப்பை வெளியிட்டால் அடிபடுறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. ஸோ அவர்கள் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கிறபடியால் நாங்கள் இன்றைய தினம் அதை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அடிபாடுகள் நடக்குது. சரிதானே? சரி, விஷயத்துக்கு வருவோம். அடுத்த விஷயம் என்னென்றால், இன்றைய தினம் எங்களோட ஸ்ரீதரன் ஐயா ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார். வடக்கு கிழக்கு மத்திய மாகாணங்களில் வாழுகின்ற தமிழர், முஸ்லீம், தமிழ் பேசுகின்ற சிறுபான்மை இனங்களின் மனித உரிமைகள் மீறல் தொடர்பான ஒரு பிரச்சனை. சரிதான், அந்த மீறல் தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்றைக்கு இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ கொண்டு போது மனித உரிமை மீறல் தொடர்பாக கொண்டு போது அதில் இன்றைக்கு இப்போ பின்னேரம் இன்னும் இங்கே டைமுக்கு இன்னொரு 3 ஹவர்ஸில் இப்போ 1.5 2 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 4:30 போல் என்னுடைய ஸ்பீச் இருக்குது. 5 மினிட்ஸ் தான் தந்திருக்கிறார்கள். ஸோ 5 மினிட்ஸில் என்னடா அடிக்கிறது ரெண்டு ஜோதிச்சு நான் பாயிண்ட்ஸ் எடுத்து கொண்டிருக்கும் போது இன்றைய கேண்டீனில் சாப்பிட்டு கொண்டு கேட்க அண்ணன் எங்கள்ட நீரியல் துறை அமைச்சர் அவர் நான் மற்றதுக்கு இளங்குமரன் மற்ற எல்லாரும் ஒன்றா தான் காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. அரசியலாக இருக்கட்டும், பொதுமக்கள் ஒரு நாளுமே கட்சிகள் சார்ந்து உங்களுக்குள்ள அடிபடாதுங்க. ஏனென்றா இங்கே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக அடிபடுறது இல்லை, விளங்கி கொடுங்க. அது நாங்கள் இங்கே சண்டை போடுறது ஒன்று, மற்ற அரசியல்வாதிகள் சண்டை பிடிக்கிறது. அடுத்த முறை யாரு சீட் இருக்குது யாருக்கு சீட் இல்லைன்ற பிரச்சனை, யாருக்கு வாக்கு கூட, யார் பாராளுமன்றத்துக்கு வாரது, யாரை நல்லவனடு சனம் கதைக்குதுன்றதான் அடிபாடி ஒழிய மற்ற அரசியல்வாதிகளுக்கு சனத்துக்கு நல்லது செய்யணுமெண்டோ ஏதோ கிடைக்கணுமெண்டோ ஒரு நோக்கமும் இல்லை. அதே நேரங்களில் நான் யாரையுமே தனிப்பட்ட எதிரியாக பார்க்குறதில்லை. நான் சொல்லியிருக்கிறேன், நான் நாளைக்கு சாகின்ற நேரங்களில் அவன் இருந்திருந்தால் பாராளுமன்றம் களை கட்டி இருக்குமே, அவன் இருந்தால் கொஞ்சம் பொழுது போயிருக்குமே என்ற அளவுக்காவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி தமிழ் முஸ்லீம் சிங்கள இனம் திங்க் பண்ணணுன்றது தான் என்னுடைய எண்ணம். அதாவது அவன் நியாயமாக கதைச்சான், யாரோடையும் தனிப்பட்ட எதிரி ஆகல, இருந்த காலங்களில் நல்லதை செய்தான், திடீர்னு செத்து போயிட்டான், அப்படியே இருக்கணும் மட்டும் தான் ஆசைப்படுறனே ஒழிய இருந்தான், காசு அடித்தான், பொம்பளை பிள்ளைகளை கூட செஞ்சான் அப்படி என்று வரலாறுகளை உருவாக்குறதுக்கு நான் தயாராக இல்லை. சரிதானே? ஸோ இன்றைக்கு நான் காய்ச்சி கொண்டு நான் யாரோட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அண்ணியோட மற்ற இளங்குமரனாங்களோட எல்லாம் காய்ச்சி கொண்டு நாங்கள் கதைச்சு கொண்டு இருக்கின்ற போது திடீர்னு அண்ணன் சொன்னேன், அடுத்த ஸ்பீச் இருக்கடா நான் போகிறோன்ட்டு போட்டு ஓடிட்டார். இப்போ நானும் ஓடி வந்து ஸ்பீச்சை கேட்டு கொண்டு வந்தேன். அண்ணன்ட்ட ஸ்பீச்சையும் போடுறேன். இப்போ என்னென்னா, இப்போ நான் இவரோட அடிபடுறதால அப்போ யாருக்கும் வினாடி தாட்ட கொடுக்குறானுங்க, நல்லாவா இருப்பீங்களடா. சரிதான், ரைட் என்று சொல்லுகின்ற போது ஒரு நேசம் போகிறோங்க. என்னென்றால் டொப்பிக்கை மிஸ் பண்ணிட்டேன். நான் சில நேரம் கடைசியாக காய்ச்சது ஞாபகம் இல்லை என்றால் இதில் கதைச்சி கொண்டு கேட்கல, வழியிலேருந்து காய்ச்சி கொண்டிருக்கேன். இதில் டிவியில் எங்கள்ட ஆனந்த விஜயபால் அவர்கள் இன்றைய தினம் அந்த பிடிஏ எடுக்கிறார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக நான் இன்னொரு வீடியோ போடுகிறேன். அப்போ காய்ச்சி கொண்டு இருந்தார் அதில். ஸோ அதான் நான் நிப்பாட்டி போட்டு பொறுமை வாரன் நிப்பாட்டி போய் காய்ச்சிட்டு திருப்பி வந்திருக்கிறேன். அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுகிறேன். என்னென்றால் இப்போ இன்றைய தினம் சந்திரசேகர் காய்ச்சி கொண்டு கேட்கல கன இடங்களில் முக்கியமாக தையிட்டி
விகாரைகள் சம்பந்தமாக வச்சிருக்கிறார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மயிலடி துறைமுகம், மற்றது இங்கே இதில் நயனாதி அம்மன் கோயிலுக்கு போகிற அந்த துறைமுகங்களில் அபிவிருத்தி தொழிற்சாலை அபிவிருத்தி கேட்குற கதையை நான் போடுறேன். இப்போ நான் ஒரு அரசியல்வாதி என்றபடியாக அவരുടെ பேர் நல்லா வந்துருமாட்டதுக்காண்டி போடாம விட மாட்டேன். நான் அதையும் போடுறேன், அதுக்கு நான் அடித்த அடியையும் போடுறேன். ஸோ அதையும் கேட்டிருந்தார். அப்போ நாங்கள் காய்ச்சிட்டு முதலே இப்போ கேண்டீனில் நல்லா தான் காய்ச்சி நாங்கள் இப்போ இங்கே வந்திருந்தோன்னே அவரோட கூடாமல் சண்டை என்னதான் அமைச்சர் சந்திரசேகர் வந்து என்ன டே போடாவாடான் எல்லாம் பேசி உன்னை அழுத்தி திறத்து வேறுலாம் பேசினாலும் ஐ டோன்ட் கேர். பிகாஸ் எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்றால் நான் அடிபடுறது எனக்கு என்ன தனிப்பட்ட இதுகளுக்காண்டி இல்லை, அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. என்னுடைய தனிப்பட்ட லாபங்களுக்கு அது அவர்களுக்கு என்ன நல்லா தெரியும். யாரை என்னத்தை போட்டு வச்சாலும் என்ன வஞ்சா தூஷணண்டா அடிக்கல, அது சரிதானே. அதாவது ஊழல்வாதி என்று சொல்லல, அது என்ன இயக்கம் என்று சொல்லலாம், கொட்டி என்று சொல்லலாம், இல்லது நான் களவெடுத்து நான் என்று ஒன்றுமே சொல்லல. ஆகவே அவர்களுக்கு தெரியும் நான் கதைக்கிறது நியாயமானது என்று. ஆனால் நான் கதைக்கிறதால அவரோட அரசியல் ரங்குறபடியே என்னோட சண்டே ஒழிய இது இல்லை. ஸோ நான் கதைத்து முடிய ஒரு சில விடயங்களை இதில் கதைச்சிருக்கிறேன். நான் வச்ச சந்திரசேகர்கிட்ட இப்போ அவர் சொன்னார் இன்றைக்கு ஹர்சன நாணயக்கார கதைப்பார், அது தொடர்பாக கதைப்பார் என்று சொல்லி சொன்னேன். சரிதானே, கதைப்பார் என்று சொல்லி சொன்னார். அப்போ சரி பாப்போம் என்று வெயிட் பண்ணுகிறேன். ஸோ இன்றைக்கு நான் கதைச்சதையும் சண்டேயும் ஒரு பாருங்கள். நன்றி. චන්ද්‍රසේකරන් ඇමතුමා ඔබතුමාට විනාඩි 14ක කාර්යයක් ලැබෙනවා. வணக்கம், நன்றி பிரதிகுழுக்களின் தவிசாளர் அவர்களே. இன்று இடம்பெறுகின்ற இந்த விவாதம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விவாதம். அதனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த நல்ல விவாதமாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கௌரவ ஸ்ரீதரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த யோசனை என்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் இன்று விசேடமாக அந்த பிரேரணையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கௌரவ பிரதிகுழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்றைக்கு இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அதாவது மாற்றங்கள் தொடர்பாக மிகவும் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு யோசனையாகவே நான் இதை கருதுகின்றேன். என்றால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்த மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலும் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் நினைக்கின்றோம் விசேடமாக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்ப அந்த இருப்பு எவ்வாறு கேள்விக்குறியாகி இருக்கின்றது என்றால், கௌரவ பிரதிகுழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை அல்ல, இது காலமாக புரியோடி வந்திருக்கின்ற பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு ஒரு சிலர் கூறுகின்றது போன்று தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு இருப்பு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. அந்த கேள்விக்குறிக்கான காரணம் வேறு எதுவுமல்ல, தமிழ் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது, நிலங்கள் பறிக்கப்படுகின்றது, அவர்களுடைய கலாச்சாரங்கள் மீதான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது, அவர்களுக்கான பாகுபாடுகள் தொடர்கின்றது. அவ்வாறான தொடர் ஆக வருகின்ற இந்த பாகுபாட்டின் காரணமாக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாயிருக்கும். நாங்களும் சொல்லுகின்றோம், நானும் கூட அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை தான், உண்மையிலேயே ஸ்ரீதரன் அவர்களே, தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாயிருக்கும். எவ்வாறு கேள்விக்குறியாயிருக்கின்றது என்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். சிறிய உதாரணங்களோடு நான் சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். விசேடமாக எங்களுக்கு 1981 ஆண்டு எங்களுடைய மக்கள் தொகையினுடைய கணிப்பீட்டின்படி யாழ் மாவட்டத்திலே 8,30,30,000 பேர் வாழ்ந்தார்கள். அந்த நிலைமை தொடர்ந்திருக்குமாக இருந்தால் இன்றைக்கு குறைந்தது 16 லட்சத்துக்கும் 18 லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் கௌரவ பிரதிகுழுக்களின் தவிசாளர் அவர்களே, எங்களுக்கு இருக்கின்ற வேதனை தருகின்ற விடயம் என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல, இன்றைக்கு எங்களிடம் இருப்பது 6,20,000 மக்கள். அன்றைக்கு எங்களுக்கு 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு எங்களுக்கு 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அடுத்த வருடம் இதுவும் குறையக்கூடிய வாய்ப்பே இருக்கின்றது. அப்படி சொன்ன அரசியல் ரீதியான இருப்பு கேள்விக்குறியாயிருக்கிறது ஒரு பக்கம். அப்ப இந்த கேள்விக்குறிக்கான காரணம் தான் வேறு எதுவுமல்ல, எங்களுடைய மக்களுடைய வெளியேற்றம். அதாவது நாட்டை விட்டு வெளியேறுகின்ற மக்கள் அதிகரித்து காணப்படுகின்றனர்.
அப்ப அதிகரித்து காணப்படுகின்ற பொழுது ஒரு புறத்தில் கடந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மறுபுறத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படியானால் இவ்வாறான பிரச்சனைகளின் காரணமாக எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்களுக்கு இல்லாது போயிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக. அப்ப அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதுகளாற்றை விட இன்றைக்கு வேகமாக எமது நாட்டை விட்டு அகலுகின்ற வெளியேறுகின்ற எங்களுடைய புத்திஜீவிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மாணவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இளைஞர்கள் எடுத்துக்கொண்டால் நாளுக்கு நாள் எங்களுடைய மாகாணத்தை விட்டு வெளியேறுகின்ற, யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுகின்ற போக்கு அவ்வாறான மனநிலை அதிகரித்திருக்கும். அப்ப இவ்வாறான மனநிலை அதிகரித்ததன் காரணமாக மேலும் எங்களுடைய யாழ்ப்பாணம் என்பது ஒரு காலத்தில் உண்மையிலேயே கல்வி ரீதியாக கல்வி புலமையை கொண்ட பிரதேசமாக மாகாணமாக காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கடந்த 10 வருடங்களாக தொடர்ச்சியாக மிகவும் கல்வியிலே பின்தள்ளப்பட்ட நிலையிலேயே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலைமையின் வெளிப்பாடாக இம்முகையும் 9வது இடத்திற்கே நாங்கள் விழுந்திருக்கின்றோம். கடந்த 10 வருடங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதே நிலைத்தான். அப்படியானால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த யுத்தம் முடிந்து 15 வருடங்களுக்கு மேலாகும். அப்ப இந்த 15 வருடங்களுக்கு மேலாகின்ற போது அந்த யுத்தத்தினுடைய வடுக்கள் ஆற்றப்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. அதன் காரணமாகவே இந்த பிரேரணியை முன்வைக்க வேண்டிய நிலைக்கு கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார். அப்படியானால் நாங்கள் விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. மறுப்பு அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான நிலைமைகள் தொடருமாக இருந்தால் நிச்சயமாக நாளைக்கு இந்த யாழ்ப்பாணத்திலே மக்கள் வாழ இல்லாத, மக்கள் இல்லாத பிரதேசமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த நிலைமையில் இருந்து நாங்கள் இவர்களை எப்படி பாதுகாப்போம்? அந்த இடத்தில் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், கௌரவ பிரதி குழுக்கன் தவிசாளர் அவர்களே, விசேடமாக அதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் வடக்குக்கான வேகமான அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கின்ற செயற்திட்டத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கோம். அப்ப அதற்காக இன்றைக்கு வேகமாக பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் வெளிப்பாடாகத்தான் விசேடமாக நாங்கள் நம்புகின்றோம். வேற எதுவுமல்ல, இன்றைக்கு விசேடமாக தொழில்பேட்டைகள் 3 பிரதான தொழில்பேட்டைகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை ஆரம்பமாகியிருக்கிறது. அதில் ஒன்று காங்கேசன்துறை பிரதேசத்தில் இருக்கின்றது, மறுபுறத்தில் பரந்தத்தில் இருக்கின்றது, மறுபுறம் மாங்குளத்தில் செயல்படுகின்றது. அப்ப இந்த 3 செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்ற போது அது மாத்திரமல்ல, காங்கேசன்துறை என்பது அல்லது அந்த தொழில்பேட்டை என்பது ஒரு புறத்தில் பலாலி துறைமுகம் விஸ்தரிக்கப்படுகின்றது, மறுபுறத்தில் மயிலட்டி துறைமுகம் விஸ்தரிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய ரயில் சேவையும் இருக்கின்றது, அதே நேரத்தில் கப்பல் சேவையும் இருக்கின்றது. அப்ப இவ்வாறான ஒரு இடத்தில் நாளைக்கு அபிவிருத்தி திட்டங்களோ அல்லது அந்த தொழிற்பேட்டை ஒன்று உருவாக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் நம்புகின்றோம், நிச்சயமாக அந்த பிரதேசம் என்பது தொழில்மயமான ஒரு பிரதேசமாக மாற்றப்படும். அவ்வாறு மாற்றப்படுகின்ற போது இன்றைக்கு எங்களது நாட்டை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்ற மக்கள் அல்லது எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற எங்களுடைய இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரும் நாளைக்கு இந்த நாட்டில் வாழலாம், வாழ முடியும், அவர்கள் வாழ்வதற்கான சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்ற நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான செயல் திட்டங்களையே எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. அப்ப ஒட்டுமொத்தத்தில் நான் கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்றைக்கு இல்லாது போயிருக்கின்ற, இழந்திருக்கின்ற தமிழ் மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்படுமாக இருந்தால் மாத்திரமே, தமிழ் மக்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கில் மக்கள் வாழ்ந்தால் மாத்திரமே இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் சுயநிதி உரிமைக்காக போராடுவதா அல்லது தனிநாட்டுக்காக போராடுவதா அல்லது எங்களுடைய மனுஷ உரிமைகளை பாதுகாப்பதா, இவைகளுக்கு நிச்சயமாக எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய பிள்ளைகள் இந்த பிரதேசத்தில் இருந்தாக வேண்டும். அப்ப முதலாவது சவால் தான் எங்களுக்கு இருந்தது. அப்படியானால் அந்த சவாலை நிறைவேற்றுகின்ற, அவர்கள் இலங்கையில் வாழுகின்ற ஒரு மனநிலையை தோற்றுவிக்க வேண்டும்.
அதன் அடிப்படையில் கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே, இன்றைக்கு வெளிநாட்டில் வருகின்ற டயஸ்போராக்கள், அண்மையிலும் கூட ஒரு நண்பரை சந்தித்தேன் சுவிஸில் இருந்து. அவர் சுவிஸுக்கு சென்று 23 வருடங்களாகும். 23 வருடங்களுக்கு பிறகு பல தடவைகள் இலங்கைக்கு வந்திருக்கின்றாராம். ஒரு முறை இந்த முறை சொன்னார், இந்த முறை தான் நான் நிம்மதியாக இந்த நாட்டுக்கு அடியெடுத்து வைத்தேன் என்றால், இதற்கு முன்ன வருகின்ற பொழுது நான் பயத்தில் அச்சத்தில் மூழ்கியே நாங்கள் வந்திருந்தோம். ஏனென்றால் இந்த இடத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது என்று நாங்கள் உணர்ந்தோம் என்று கூறினார். இம்முறை கற்றுக்கொண்டால் எந்த விதமான கெடுபிடிகள் இல்லாது சுதந்திரமாக வந்தது மாத்திரமல்ல, இங்கேயே வாழலாமா, இங்கே ஏதாவது முதலீடு செய்யலாமா என்கின்ற மனநிலைக்கு இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார். அந்த வகையில் கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே, முதலில் நாங்கள் செய்கின்ற வேலை என்னவென்றால், எங்களுடைய அரசாங்கம் ஆட்சி பீடமேறி 10 மாதங்கள் ஆகின்றது உண்மை. அந்த 10 மாதங்களில் நாங்கள் கடந்த காலங்களில் வாக்குறுதியாக அளித்த பல்வேறு செயற்பாடுகள் இருக்கின்றது. அந்த வாக்குறுதிகள் விசேடமாக தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் இருக்கின்றது. அந்த தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நாங்கள் மறக்கவில்லை, மறுக்கவும் இல்லை. நிச்சயமாக அவைகளை நடைமுறைப்படுத்துவோம். அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் பிரதான வாக்குறுதிதான், அவருடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். மாற்று கருத்துக்கிடமில்லை. இந்த பாராளுமன்றத்தை இன்றும் நாங்கள் சொல்லுகின்றோம், தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் படிப்படியாக கூடிய சீக்கிரத்தில் விடுவிக்கப்படும். இரண்டாவதாக, காணாமல் போனவர்களுக்கு நீதி, அதை போன்று தையிட்டி விகாரை பிரச்சனை, நிச்சயமாக தையிட்டி விகார பிரச்சனையும் ஒரு சில மற்றவர்கள் கூறுவது போலல்ல, அல்லது கஜேந்திரகுமார் சொல்வது போலல்ல, நிச்சயமாக சுமூகமான முறையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்தே தீரும். குறைந்தது இன்னும் 1 மாதம் 2 மாதத்துள்ளே அந்த பிரச்சனைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம். அதையும் நாங்கள் செய்வோம். மறுபுறம் எடுத்துக்கொண்டால் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை பற்றி பேசப்படுகின்றது. அதுவும் இன்றைக்கு எங்களுடைய சட்டத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசன் அவர்கள் அவருடைய பேச்சில் அது சம்பந்தமாக பேசுவார் மிகவும் தெளிவாக. அது மாத்திரமல்ல இன்றைக்கு விசேடமாக இவ்வாறான பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தியிருக்கின்றோம். இவ்வாறான கவனத்தை செலுத்துகின்ற பொழுது கௌரவ உறுப்பினர் அவர்களே, இவ்வாறான கவனத்தை செலுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த பிரதேசத்தினுடைய விசேடமாக அந்த மக்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை கொண்டு வர வேண்டும், அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அந்த அபிவிருத்தி திட்டங்களின் விசேடமாக அங்குள்ள மக்களுடைய காணி பிரச்சனையை பற்றி பேசுகின்ற பொழுது, கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனை, காணி பிரச்சனை ஏற்பட்டது. அதே போன்று இன்றைக்கு அந்த காணி பிரச்சனை மாத்திரமல்ல, காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். 37 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பாலாகாலி துறைமுகத்தை மீண்டும் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அங்கு இருக்கின்ற பல்வேறு உட்கட்டமைப்புகளை செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டுக்கான இதுநாள் வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு வர வேண்டும் மனு சொன்னவர்களே, அதை இன்றைக்கு மாற்றி எதிர்வரும் 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் அதை திறந்து வைப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மயிலட்சி துறைமுகம் அர்ஜுனா மற்ற இடங்களை கொண்டு சொல்லி கொண்டு போனார். அதாவது அது நடக்க போறது இல்லை. இந்த மாதம் 1ஆம் தேதி அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா செய்ய போறோம். 280 மில்லியன் ரூபாய் அதற்கான ஒதுக்கீடு நாங்கள் செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்க உங்களோட குறிக்கட்டுவான் அதைக்கு வேலையை ஆரம்பிக்க போகின்றோம். அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுடைய லைப்ரரி எரித்தார்கள். அன்றைக்கு எரித்தவர்களோடு இன்னைக்கு கரங்கோர்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இருந்தால் அன்றைக்கு எங்களுக்கு தெரியும் 1981ஆம் ஆண்டு கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர்களே 87,000 புத்தகங்களை கொளுத்திய 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள். அது சம்பந்தமாக தாங்களுடைய கரிசனையாக அந்த மக்களுடைய
அந்த பிரச்சனையை விளங்கி கொண்டு அந்த மக்களுடைய வேதனையை விளங்கி கொண்டு பேசினார்களா என்பது தெரியாது. இருந்த போதிலும் கூட அனுர்குமார் சனாய்க் அவர்கள் நிச்சயமாக அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றதற்கான எதிர்வரும் 1ஆம் தேதி அதையும் நாங்கள் திறந்து வைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்க போகின்றோம். அதே போன்று பலாலி துறைமுகம் இன்றைக்கு நவீன துறைமுகமாக சர்வதேச துறைமுகமாக மாற்றப்பட போகின்றது. அவ்வாறு அனைத்து நடவடிக்கைகள் முன்னெடுப்பதன் மூலமாகவே மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக நடமாட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவ்வாறு மக்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலே நாட்டில் மனித உரிமை பாதுகாக்கப்படும் என்று அந்த வகையில் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது இளைஞர்கள் மீது எந்த ஒரு ஒடுக்குமுறையும் கட்டவிட்டு விடாது. கடந்த காலங்களில் ஒடுக்குமுறைக்கு அடிப்படையில் கடந்த காலங்களில் சிறையில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் கடந்த கால சித்திரவதைகளை அனுபவித்தவர்கள் என்ற அடிப்படையில் நிச்சயமாக எதிர்வரும் எங்களுடைய ஆட்சியிலே ஒரு சில சம்பவங்கள் அங்கங்கு தவறுதலாக இடம்பெறலாம். இருந்த போல அவைகளையும் கூட எதிர்வரும் காலங்கள் நிறுத்தி மக்களுக்கு நீதியான ஒரு தேசத்தை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, ஒரு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவரை நன்றி உண்மையா அமைச்சர் அவர்களே. நாங்கள் உங்களுடைய கதையை கேட்கும்போது எனக்கு மட்டுமில்லை, அப்படி லைன்ல இருக்கிற எல்லாருக்குமே பூரிக்குது, சந்தோஷம். அதை சொல்றத செய்தீங்கன்ற என்ன சந்தோஷம். ஒன்றே ஒன்று கேட்கிறோம், ஆனந்த சுதார விடுவீங்கோ, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மயிலட்டியில் இருக்கிற பலாலி காணிகளை விடுவீங்கோ, அதே நேரத்தில் தையிட்டு விகார சம்பந்தமாக இவர் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்கோ. எதிர்கட்சியில நாங்கள் இருக்கவே இருக்காம போயிடுவோம், இருக்கிறோம். நீங்க செய்யற மாட்டீங்கன்றா எங்களோட பிரச்சனை. நன்றி. ගරු කාරින්ද්‍ර කොඩිස්වරම් මන්ත්‍රීතුමා ඔබතුමා